அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீக ஜோதிட சேனலில் நம்ம வந்து லக்ன பாவம்ன்ற 1ஆம் பாவத்தோட சிறப்புகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். முன்னாடியே நம்ம வந்து லக்னம்னா என்னென்னு பார்த்துட்டோம், லக்ன புள்ளினா என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதனோட தொடர்ச்சியாக வந்து லக்ன பாவங்களோட சிறப்புகள் என்னென்னு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி. இந்த லக்ன பாவம் அப்படின்றது ஜாதகரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இல்லை இந்த லக்ன பாவத்தை வச்சே வந்து ஒரு ஜாதகம் முழு பலன்கள் நம்ம சொல்லலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த லக்ன பாவகம் அப்படின்றது பொதுவாகவே வந்து ஜாதகத்தில் வந்து 1, 4, 7, 10ன்றத கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேயும் வந்து இந்த லக்ன பாவம் வந்துடுது. அதேமாதிரி திரிகோண ஸ்தானங்கள் அப்படின்றது 1, 5, 9 அப்படின்வோம். ஸோ அங்கேயும் வந்து இங்கே லக்ன பாவங்கள் வந்துடுது. ஆக ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தா லக்னபாவம் சிறப்பாக இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லக்னமோ லக்னாதிபதியும் அவர் ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்க அப்படின்னா அவர் வாழ்க்கையில் முன்னேறிடுவார் அப்படின்றது இன்னொரு சிறப்பு. இந்த லக்னம் நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்ன புள்ளியே நம்ம சொல்கிறோம். ஸோ லக்னம் நின்ற நட்சத்திராதிபதி, அந்த நட்சத்திராதிபதி ஜாதகத்தில் வந்து நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார், குரு பார்வை இருக்குது அப்படின்னா மேலும் சிறப்பு. அதே மாதிரி அந்த லக்னாதிபதியை வந்து நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகம் வந்து டாப்புன்னு நம்ம சொல்லிடலாம். எப்படிப்பட்ட இது வந்தாலும் ஜாதகர் வந்து மேல் நோக்கியே வந்துடுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 4 வீடுகள், அதாவது எதுனா செவ்வாயோட வீடுகள், சூரியனோட வீடுகள், சந்திரனோட வீடுகள், சனியினோட வீடுகள், இந்த 4 வீட்டில் வந்து ஒருத்தருக்கு 4 வீட்டில் லக்னம் அல்லது ராசி அமைஞ்சது அப்படின்னா அந்த அதிபதி வந்து அந்த லக்னாதிபதி இதுவாகிட்டார், பலவீனமாக இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து டாப்பாக வந்துடுவார்னு அர்த்தங்க. அதாவது இந்த 4 வீடு எப்படின்றது செவ்வாயினோட வீடுன்னு பார்த்தீங்கன்னா மேஷம், விருச்சிகம். அதேமாதிரி சூரியனோட வீடுன்னு பார்த்தா நம்ம சிம்மத்தை எடுக்கணும். சந்திரனோட வீடுன்னு பார்த்தா கடகம். அதே மாதிரி சனியினோட வீடு பார்த்திங்கன்னா மகரம் மற்றும் கும்பம். இந்த 4 வீட்டில் ராசியோ லக்னம் அமைஞ்சிருக்கு. அந்த அதிபதி வந்து பலவீனமாக இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து பலவீனமாகவோ இல்லை 6, 8, 12 இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் நிச்சயம் எப்பேற்பட்ட இதுவும் ஜெயிச்சிருவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு லக்னத்தில் ஒரு சூரியன் இல்லை சந்திரன், சுக்கிரன் இவங்களுக்கு வந்து லக்னத்திலேயே சூரியனோ இல்லை சந்திரனோ இல்லை சுக்கிரனோ இருக்க பெற்றவர்களா அல்லது அந்த லக்னாதிபதியோட இவங்க தொடர்பு கொண்டாலும் அந்த ஜாதகர் வந்து பிரபலம் ஆகிடுவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த சிறப்பு, அது ஒரு சிறப்பு வந்து இந்த ஜாதகருக்கு இருக்குது. இது எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஜாதகத்தில் வந்து சூரியன், சந்திரன், சுக்கிரன் தான் வந்து வெளிச்சத்தை கொடுக்குற கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியன் வந்து ஒளி கொடுக்குறாரு, 12 மணி நேரம் பகலில் கொடுக்கறது சூரிய பகவான், இரவில் கொடுக்கறது வந்து சந்திர பகவான். சுக்கிரனை வந்து விடிவெள்ளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஏர்லி மார்னிங். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த 3 சிறப்புகள். அதே மாதிரி அதனால் ஒரு லக்னத்துலேயோ அல்லது வந்து லக்னத்தில் சூரியனோ சந்திரனோ சுக்கிரனோ இருக்கணும், அல்லது அந்த இவங்க 3 பேரை லக்னாதிபதி பார்த்தாலும் வந்து இவங்க வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க, பிரபல்யம் ஆகிடுவாங்க. மாவட்ட லெவலில் அந்த ஊர்லேயோ இல்லை ஒரு விஐபி, முக்கியமான விஐபின்னு சொல்லலாமே, தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மந்திரிகள், அதுமாதிரி பிரபல்யமான சிறப்புகள் வந்து உங்களுக்கு அந்த சிறப்பு இந்த ஜாதகத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு லக்னத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லக்னாதிபதி, ஓகேங்களா, 7ஆம் அதிபதி கேட்டு ஒரு லக்னாதிபதி நல்லா வலுவாக இருந்து அவர் 7ஆம் அதிபதியை பார்க்குறார் அப்படின்னா அந்த 7ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தாலோ இல்லை அந்த 7ஆம் அதிபதி மறைஞ்சிருந்தாலோ இந்த லக்னாதிபதி அங்கே பார்க்கறதுனால அந்த ஜாதகருக்கு வந்து நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது ஒரு சிறப்பு வந்து இந்த லக்னத்துக்கு உண்டுங்க. அதே மாதிரி ஒரு லக்னத்தில் எடுத்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நான் சொல்லலாம், மேலும் வந்து இந்த லக்னம் வந்து 3, 6, 8, 12 இல்லாத இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு லக்ன புள்ளி வந்து 3, 6, 8, 12 இருக்குது அப்படின்ற பட்சம், உதாரணத்துக்கு ஒரு ரிஷப லக்னம் எடுத்துக்கோம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு ஒருத்தருக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம் இருக்கும். ஸோ ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடியும். ஸோ ரோகிணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கார் அப்படின்னா அது ரிஷப லக்னம் எடுக்குச்சு வந்து அந்த 4ஆம் பாதம் அப்படின்னு கடகத்தில் வரும். ஸோ அது வந்து லக்னப்படி பார்த்தா அவருக்கு 3ஆம் இடம்
ஓகேங்களா? இப்போ அந்த நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா, அந்த ஜாதகர் வந்து சின்ன வயசில வந்து கஷ்டப்பட்டுருப்பார். சின்ன வயசுல ஏதாவது நோய் நொடிகள் இல்ல இப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு அர்த்தம். அவருக்கு இருக்கலாம். இல்ல வந்து அவர் வந்து தாய் தந்தையை பிரிஞ்சு இருக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்க ஃபாதர், மதர் இருக்க ஒரு சின்ன இழப்புக்கள் ஏதோ ஒரு விதத்தில இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாங்க. அதே மாரி அந்த லக்னத்தில வந்து பார்த்தோமா பொதுவா வந்து நம்ம என்ன சொல்லுவோம், மாதா, பிதா, குரு, தெய்வம் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதான்றது இங்க வந்து யாரு? சந்திரன தான் நம்ம வந்து தாய் கிரகம் நம்ம சொல்றோம். அதே மாரி சூரியன் வந்து தந்தை கிரகம். அதான் பிதான்றோம். குருன்றது குருக்கு அப்புறம் தெய்வம்ன்றோம். ஸோ இங்க வந்து குரு வந்து இங்க இந்த குரு வந்து யாரு? புத்திரகாரகன், தனகாரகன் நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ இந்த குரு அப்படி மாதான்ற சந்திரனுடைய தசா வருஷங்கள் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10 வருஷங்கள் வரும். ஓகேங்களா? அதே மாரி சூரியனோட தசா வருஷங்கள் தந்தைக்காரகனான சூரியனோட தசா வருஷங்கள் பார்த்தீங்கன்னா 6 வரும். ஓகேங்களா? அதே மாரி குருவோட தசா வருஷங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 16. ஸோ அப்போ சூரியன் ப்ளஸ் சந்திரன் ஈக்குவல் டு குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 16 வருஷங்கள் வரும். இது எப்படி நம்ம அதே மாரி ஒரு சூரியனை வந்து தந்தைக்காரன்னு சொல்கிறோம். சந்திரனும் தாய்க்காரகன். தாய் தந்தையர் இணைஞ்சா தான் வந்து ஒரு குழந்தை. அதான் வந்து புத்திரகாரகன். அதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் குழந்தை அதான் குரு. ஓகேங்களா? குரு தான் புத்திரக்காரகன்னு சொல்கிறோம். இது வந்து 16 வருஷம். அதனால தான் வந்து சூரியனுக்கு சந்திரனுக்கு 10 வருஷம் காலமும், சூரியனுக்கு 6 வருஷ காலம் 2 சேர்த்தா குருவுக்கு 16 வருஷ காலங்கள் வருது. இதில் இன்னொன்று எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் நம்ம பார்த்தாலே சொல்லுவோம். அவங்க அப்பா, அம்மா வளர்ப்பு அந்த பையன்கிட்ட அப்படியே இருக்குது. அதான் வந்து அவன் நல்லா இருக்கான் அப்படின்றோம். அப்போ என்ன ஆகுது? தாய் தந்தையரோட வளர்ப்பு தான் வந்து அந்த குழந்தைய வந்து நல்ல விதத்தில் இருக்குன்றது குழந்தைய உருவாகிறதுக்கும் தாய் தந்தை காரணமாக இருந்தாலும், அந்த வளர்ப்பு எப்படி சொல்றோம்? குழந்தையோட வளர்ப்பு எப்படி சொல்றோம்? அவங்க பெத்தவங்கள வச்சு தான் நம்ம சொல்றோம். அது நல்ல பிள்ளையா வந்தாலும் அவங்க நல்லா வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அது வளர்த்து அந்த அந்த பையன் சரியா வளரலனாலும் அதுக்கு வந்து நம்ம தாய் தந்தையர்களை நம்ம சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அதுதான் வந்து தாய் ப்ளஸ் தந்தை ஈக்குவல் டு குரு அப்படின்றது 3வது குருவை எடுத்துகிறதுக்கும் அதுவும் ஒரு சிறப்பு அம்சங்கள் இந்த லக்ன பாவத்துக்கு உண்டுங்க. ஓகேங்களா? அதே மாரி அந்த லக்னாதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெற்றாலும் நீ நல்ல நிலையில் இருப்பார் அப்படின்னும். அதே இப்போ லக்னத்திலே வந்து ஒரு குரு இருக்கார் அப்படின்னா, அதை வச்சு நம்ம அந்த குணாதிசயங்களை நம்ம ஜாதகர் குணாதிசயங்கள் நம்ம சொல்லுவோம். ஓகே நீதி நேர்மையெல்லாம் இருக்குது, நல்லா படிப்பார், நல்லா இப்போ செழிப்பாக இருப்பார் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு லக்னத்தில் லக்னாதிபதி மட்டும் இருக்கார் அப்படின்னா, அந்த ஜாதகர் வந்து எல்லா திறமைகள்லாம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். வெளிக்கு வந்து நல்லா திறமையாக இருக்கான்னு காட்டினா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதே அந்த லக்னாதிபதியோட அந்த லக்னாதிபதியோட வேற ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா, அந்த ஜாதகம் வந்து தைரியமான எல்லாத்துலேயும் வந்து முன்னாடிப்பார். தைரியசாலின்னு சொல்லலாம், திறமை வாய்ந்தவர் சொல்லலாம். அதேமாதிரி அந்த குணாதிசயங்கள் சொல்லச்சே வந்து அந்த லக்னாதிபதியோட எந்த கிரகம் இருக்கோ அதை வச்சு அந்த குணாதிசயங்களை சொல்லலாம் அவர்கிட்ட. இப்போது சனி இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும், அது கொஞ்சம் சோம்பல் இல்லை இது படிப்பு நல்லா வரும், கொஞ்சம் லேட்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்தில் சனி இருக்கார் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், சின்ன வயசில் அப்பா அம்மா பிரிஞ்சிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை படிப்பு கொஞ்சம் தாமதமாக இருக்கும், மந்தமாக இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதே அந்த ஜாதகர் வந்து லக்னத்தில் சனி இருக்க ஜாதகர் வந்து வெளிநாட்டில் இருக்கார், தள்ளி இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவார்னு அர்த்தம். இது இன்னொரு கான்செப்ட் என்னென்னா, சனி வந்து மற்ற கிரகங்கள்லாம் வந்து மாத கிரகங்கள் சொல்கிறோம். சூரியன் சந்திரனை தவிர மற்ற கிரகங்கள்லாம் வந்து மாத கிரகங்கள் சொல்கிறோம். சந்திரனை சூரியன் சரி, சுக்கிரனாக இருந்தாலும் சரி, புதனாக இருந்தாலும் சரி, இவர்களாம் வந்து நம்ம மாத கிரகங்கள் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஆனால் வருட கிரகங்கள் பார்க்கச்சே வந்து அதிக வருஷம் ஒரு ராசியில் பயணிக்கிறது யாருன்னு பார்த்தோன்னா சனி மட்டும்தான் 2.5 வருஷங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடி வித் த ரேஸ் அப்படின்றது அவரோட இது. ஆக அந்த ஜாதகர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி இருக்கார் அந்த வீடை விட்டு அப்படின்றப்போ அவர் தள்ளி இருக்காருன்னா அந்தளவுக்கு வந்து அந்த வாழ்க்கையில் வந்து அவர் ஜெயிச்சிருவார்னு அர்த்தங்க. அது ஒரு சிறப்பு வந்து இந்த ஜாதகருக்கு இருக்கும். உள்ளூர்லேருந்து அவர் பிரபலியமாக மாட்டார். வெளிநாடு, வெளி மாநிலம் வச்சு அந்த ஜாதகர் வந்து நல்லா இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து அந்த ஜாதகரோட அமைப்பு அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இன்னும் பல சிறப்புகள் வந்து இந்த 1ஆம் பாவத்தை பற்றி இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.